நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம். ஏன்னா ஜென்டிக்ஸ் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் இளைஞர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளே பேசுறதுனா இப்போ அவங்க புதுசாக பேசிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், சும்மா ஒரு முக்கியமான வீடியோ இருந்தால் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் சும்மா சோஷியல் மீடியா, யூடியூப்பு, மீடியா நான் டிபேட்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணியிருந்தேன். ஆனால் என் தலையில் இடி உழுவுற மாதிரி ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தியை நான் பார்த்த உடனே, அதிர்ச்சியான செய்தி கேள்விப்பட்டு ஒரு பெரிய சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்துருச்சு. அதனால் என்னால் பேச முடியாமல் இருக்க முடியலைங்க. ஒரு பெரிய ஆபத்து திமுகவுக்கு வந்திருக்குங்க, மிகப்பெரிய ஆபத்துங்க. ஆட்சி இழந்தோம், அவ்வளோ பிரச்சனை இல்லை. ஏன்னா 13 வருஷம் ஆட்சியில் இருக்கல, அப்புறமா பெரிய இடத்துல வந்தோம். 10 வருஷம் ஆட்சி இல்லை, திடீர்னு நம்ம வந்தோம். அது ஆட்சின்னு ஒரு 6 மாதத்துல 7 மாதம், ஒரு வருஷத்தையோ திடீர் ஆட்சி வந்ததுன்னு வச்சுங்க. அதோட ஒரு பெரிய எனக்கு தலையில் இடியாக விழுந்தது என்னான்னு கேட்டிங்கன்னா, பல கட்சிகள் நம்மளை கூட்டணியில் நம்ம கூட இருந்து நம்மளால ஜெயிச்சு நமக்கு துரோகம் பண்ணிட்டு போனாங்க. போய்கிட்ட பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான இயக்கங்க தமிழ்நாட்டில், கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி வாக்கு வங்கி இருக்கிற ஒரு இயக்கங்க. 3 கோடி தொகுதிக்கு 15,000, 20,000, 25,000 ஒரு வாக்கு வங்கி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சிங்க. அவர் மிகப்பெரிய தலைவருங்க. அவங்க நம்மளை விட்டுட்டு போய் இனிமேல் நாங்கள் தாவேக்காவோட தான் கூட்டணி, திமுகவோட இல்லைன்னு அறிவிச்சிருக்கிறது என் தலையில் இமயமலையே இடிஞ்ச மாதிரி இருக்குது. எப்படி தான் நம்ம இந்த இழப்பை ஈடுகட்ட போகிறோம், எப்படி இந்த இழப்பை நம்ம ஈடுகட்டி போகிறோம், எப்படி நம்ம இதை பேலன்ஸ் பண்ணுறோம். அவ்வளோ பெரிய கட்சி நமக்கு போயிடுச்சே. ஐயோ ஐயோ, அத்தாங்க நம்ம வைகோ மரண திமுகவா, மதிமுக நம்மளை விட்டு போயிடுச்சே. இவ்வளோ பெரிய கட்சி போயிடுச்சே. வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருக்குதா அவங்களுக்கெல்லாம்? வாய் வேறு சும்மா இருக்காது. அவெல்லாம் ஒரு மனுஷனா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? யோ, இன்னும் கூட நீ திருந்தலையா? 90 வயசு நெருங்க போதுன்னு நினைக்கிறேன். உனக்கு இன்னும் கூட திருந்தலை. உன்னை கிட்டத்தட்ட 27 வருஷம் என்னவோ உன்னை ராஜ்யசபா எம்பியை வச்சிருந்த திமுக, பொடால உள்ள இருந்த தலைவர் உன்னை வெளியே கூப்பிட்டு வந்தார் கலைஞர். தொடர்ந்து உன்னை ராஜ்யசபாவுக்கு அமிச்சோம், பார்லிமெண்ட்டுக்கு. போன ஆட்சியில் எம்எல்ஏ, இந்த ஆட்சியில் எம்எல்ஏ சீட் கொடுத்து அங்கீகாரம் கொடுத்துருந்தா உடனே ஒரு நடிகர் திரு ஜோசப் விஜய் ஆட்சிக்கு கொண்டார், அவர் சிஎம் ஆட்டார். இப்போ அங்கே போகிறாராம். நீ போய் அதை பற்றி கவலை இல்லை. அதாவது மக்கள் நல்லா ஒன்று கவனிக்கணும், எவ்வளோ பெரிய டுபாகோராக இருப்பான் இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுங்க. திமுக கூட்டணியில் இருக்காங்க, திமுக மாதிரி சவாரி பண்ணுறாங்க. நம்ம தான் அரசியல் அங்கீகாரம் கொடுத்துருக்குறோம். திரு விஜய் அவர்கள் சிஎம் ஆகிட்டு தளபதி வீட்டுக்கு வந்தார், நம் கழக தலைவர் வீட்டுக்கு வந்தார், அண்ணன் சீமான் வீட்டுக்கு போனார், திரு டாக்டர் அன்புமணி வீட்டுக்கு போனார், இந்த ஆள் வீட்டுக்கு போனாங்க, வைகோ வீட்டுக்கு போன உடனே அவங்க பையங்கிறாரில் ஒரு தங்கமானவன், அந்த துரை வையாபுரி, திமுக போட்ட பிச்சில் எம்பி ஆகிற துரை வையாபுரி, அந்த ஆள் சிஎம் விஜய் அவர்களை கூப்பிட்டு, இந்த பாருங்கள், இவங்கெல்லாம் எங்கள் வீட்டில் 4 பேர் வேலை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க, விசில் தான் ஓட்டு போட்டாங்க. எங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாலே சொல்லிட்டாங்க. என்னன்னு கேட்டால், நாங்கள் தான் விசில் தான் ஓட்டு போடுவோன்னு. ஏண்டா, உன் வீட்டிலே உனக்கு ஓட்டு இல்லை, உனக்கு என்ன உதயசூரியன் தானே, திமுக தானே, உன் வீட்டிலே உனக்கு ஓட்டு இல்லை, உன் வீட்டில் வேலை செய்கிறவங்களே உனக்கு ஓட்டு போடலன்னா அதை தெரிஞ்சுக்கணும். இவர் சிஎம் கிட்ட சொல்கிறார், விஜய் கிட்ட சொல்கிறார், இவங்கெல்லாம் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னா அப்போ எப்படிப்பட்ட துரோகிகளெல்லாம் நாங்கள் கூட்டணியில் வச்சுருந்தோம்னு சொல்லி மக்கள் கொஞ்சம் யோசிக்கிறோம். எப்படிப்பட்ட துரோகிகளெல்லாம் நம்ம கூட வச்சு அரசியல் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா? விஜய் உங்களுக்கு தாங்க ஓட்டு போட்டாங்க. இப்போ ஒரு உயர்நிலை செயல் திட்ட குழு, அப்பா என்ன உயர்நிலை, அப்படியே இமயமலையை விட ஒரு மிகப்பெரிய உயர்நிலை செயல் திட்ட குழு கூட்டின உடனே முடிவு பண்ணிட்டாங்களாம். எம்எல்ஏக்கள் 2 பேர், கடையநல்லூர் எம்எல்ஏ, சீர்காழி எம்எல்ஏ 2 பேர், உதயசூரியனை ஜெயிச்சவங்க 2 பேர் திமுக உறுப்பினர். அவங்கள ரிசைன் பண்ண சொன்னாங்க. ரிசைன் பண்ண சொன்னாங்களா? அதில் ஒரு சீர்காழி எம்எல்ஏ முதலே சொல்லிட்டார், நான் மதிமுக கிடையாதுங்க, நான் திமுக உறுப்பினர்கிறேன், என்னாலாம் ரிசைன் பண்ண முடியாது, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டார். அந்த கடையநல்லூர் எம்எல்ஏ எப்படியோ இழுத்தாங்க, நீ ரிசைன் பண்ணிட்டு. எப்படின்னு என்ன ஒப்பந்தம்னு கேளுங்க. கடையநல்லூர் எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டா அந்த இடத்துல வைகோ பையன் துரை வையாபுரி போய் நிற்கிறதான். துரை வையாபுரி போய் கடையநல்லூரில் நின்னா, அப்போ அந்த எம்பி ரிசைன் பண்ண இல்லை,
அதை திமுக போட்ட பிச்சில் இருந்தாலும் துரைவையாபுரி திருச்சியில் எம்பி நேரில் அங்கே எம்பி வேக்கண்ட் ஆகுது இல்லை, அந்த எம்பியில் இந்த சைக்கோ வைகோ நின்றுதான். சின்ன பசங்க அப்பா மேலாட்ட மறிக்குது. அங்கே துரைவையாபுரி கடைநிலை ஜெயிச்ச உடனே மந்திரி ஆகிருக்கும். என்ன கணக்கு போட்டுக்கிறானுங்க பாரு. அவங்க 2 எம்எல்ஏ அழகாக சொல்லிட்டாங்க. கடைநல்லூர் எம்எல்ஏ சொல்லிட்டாரு, சிறுகாலி எம்எல்ஏ சொல்லிட்டாங்க, ஐயா நாங்கள் உதயசூரில் நின்று ஜெயித்தோம். தமிழினத்தின் தலைவர் என்னாலும் மக்களின் முதல்வர் தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் எங்களை வந்து எம்எல்ஏ ஆக்கினாரு. திமுக தொண்டம் உழைச்சி எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறான். தொகுதி மக்கள் ஜாதி வித்தியாசம் பார்க்காம மதம் பார்க்காம ஓட்டு போட்டுக்கிறாங்க. ரிசைன் எல்லாம் பண்ண முடியாதுன்னு அவங்க 2 பேர் நாங்கள் திமுகன்னு உறுதிப்படுத்திட்டாங்க. இந்த கேடு கட்டவன் இப்போ 2 எம்எல்ஏ, இப்போ விஜய்க்கு என்ன இப்போ வேணும், அவர் சிஎம் விஜய்க்கு என்ன வேணும், எம்எல்ஏஸ் வேணும். ரிசைன் பண்ணிட்டா அந்த 2 எம்எல்ஏ இவர் வந்து பிரச்சாரம் பண்ணுவாராம். அது யார், இந்த ஆள் வைகோவே சொல்கிறாரு, எங்கிட்ட விஜய் சொன்னார். யார் சொல்கிறது, வைகோ சொல்கிறாரு, எங்கிட்ட சிஎம் விஜய் சொன்னார், நீங்கள் 2 ரிசைன் பண்ணிவிடுங்க, அங்கே இடைத்தேர்தல் வந்தால் நான் உங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறேன், அப்போ நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. எப்படி பாருங்க இது. அவங்க 2 பேரும் ரிசைன் பண்ண மாட்டேன்ட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து டிவிக்கோட கூட்டணி திமுகலேருந்து வெளியேறுகிறோம். அவங்களுக்கு தேவை எம்எல்ஏ சீட்டு. நீ ஃபியூஸ் போன பொறுப்பு இருக்கிறதே அந்த மதிமுக 2 பேர் தான். மல்லை சத்யான்னு ஒரு நல்ல மனுஷன் இருந்தார், அவரும் உங்களை விட்டு போயிட்டாரு. மல்லை சத்யா அவங்க விட்டு போயிட்டார். இருக்கிறது 2 பேர் தான். இந்த 2 பேர் வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இனி வருகிற உள்ளாட்சி தேர்தலில் எந்த தேர்தலாக இருந்தாலும் நாங்கள் தாவேக்காவோட கூட்டணியில் இருப்போம், தூக்கு போட்டு தொங்கு. எனக்கெல்லாம் சந்தோஷம். நானெல்லாம் இந்த கோபால்சாமி கூட்டணி சேர்க்கும் போதே சொன்னேன், இந்த ஆளெலாம் என்னத்துங்க வேஸ்ட்டு, நல்ல வேஸ்ட். இந்த காங்கிரஸ்காரங்களாம் நம்ம 27 28 சீட்டோ கொடுத்தோம். அந்த 27 சீட்டோ 28 சீட்டு நம்மளே நின்றா 20 சீட் திமுக ஜெயிச்சிருக்கோம். 20 சீட் திமுக ஜெயிச்சிருக்கோங்க, நம்மளே ஜெயிச்சிருக்கலாம். இந்த கூட்டணி கட்சிகளை சேர்த்துக்கின்னு இவனுங்களை எம்எல்ஏ ஆக்கிட்டு அவனுங்க நம்மளை குறை சொல்லிட்டு அங்கே போயிட்டு நம்மளை குறை சொல்கிறாங்க, இனிமேல் திமுக ஆட்சிக்கு வராதுன்னு. ஒரு வகையில் இந்த நமக்கு தேவை தான். ஆனால் அழகாக அண்ணா ராசா அவர்கள் கழக துணை பொதுச் செயலாளர், நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர், ஆனால் ராசா அழகாக சொன்னார் திருமண விழாவில், மாண்புமிகு என்னாலும் மக்களின் முதல்வர், மிக விரைவில் தமிழ்நாட்டின் முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய நமது தலைவர் தளபதி அவர்களே கூட்டணியே வேணான்னார். ஆமாம், இவனுங்களை கூட்டின்னு வந்து கூட்டணியில் சேர்த்து இவனுங்களை எம்எல்ஏ ஆக்கி அப்புறமா அவனுங்க நம்மளை விட்டு போய் நம்மளே குறை சொல்கிறது, நம்ம கட்சிக்காரன் ஆகிட்டு போகலாமே. கூட்டணினா என்னையா, கூட்டணினா என்ன? இதில் வந்து அக்கா பிரேமலதாக்கு மரியாதைக்குரிய அக்கா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த கருத்து பொருந்தாது. அவங்க இல்லாமல் நான் பேசுகிறேன். மற்ற கூட்டணி எங்களுக்கு துரோகம் பண்ண கூட்டணினா என்ன ஐயா, தனியாக நின்னா உன்னால் ஜெயிக்க முடியாது, டெபாசிட் கூட வாங்க முடியாது. அதனால் பெரிய திமுக மாதிரி பெரிய கட்சி கூட வந்து சேர்ந்துக்கின்னு எங்களுக்கு 4 சீட்டு கொடுங்க 5 சீட்டு கொடுங்க சொல்லி எங்கள் ஆதரவால் ஜெயிச்சுட்டு அப்புறமா ஊழல் கலெக்ஷனு கரப்ஷனு பேசுகிற கேப் மாதிரித்தனமான வேலை தானே நீங்கள் செய்றீங்க. துரோகம் பண்ணீங்கல்ல, எந்த கவலை எங்களுக்கு கிடையாது. அதாவது மக்கள் இப்போ தெளிவாக இருக்கான். இந்த 40 நாட்களில் தெரியாமல் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஒரு சிறந்த தலைவரை நம்ம முதலமைச்சராக தேர்ந்தெடுக்காத போயிட்டோம். கொளத்தூர் தொகுதியை இளவு வீடாக இருக்குது. கொளத்தூர் தொகுதி இளவு வீடாகுது. இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டுமே நம்பன்னு சொல்லி. அதனால் எங்களுக்கு எந்த வருத்தம் கிடையாது. நான் ஒன்று சொல்கிறேன், தமிழக முதலமைச்சர் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இத்தனை கட்சி வந்துச்சு. எங்கள் முதல்ல குத்தணும், நாளைக்கு உங்கள் முதல்ல குத்த மாட்டான்னு என்ன சார் நிச்சயம்? ப்ரோ விஜய் ப்ரோ, எங்கள் முதல்ல குத்தணும் இல்லை, நாளைக்கு உங்கள் முதல்ல குத்தணும். நாங்கள் வந்து அரசியலில் பக்கம் ஒடிஞ்சவங்க. அவர் கலைஞருடைய புள்ள 50 வருஷம் அரசியலில் சர்வீஸ் செய்தவருக்கு. நீங்கள் நேற்று தான் அரசியல் வந்தீங்க. எங்கள் முதல்ல குத்தினவங்க உங்கள் முதல்ல குத்த மாட்டான்றாங்க. எவ்வளோ நேரம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்போ ஒருத்த வந்து சேர்ந்துறான் பாரு உங்கள்கிட்ட, மிஸ்டர் விஜய் சார், சிஎம் சார், இப்போ ஒருத்த வந்து சேர்ந்துக்கிறான் பார். இப்போ தான் உங்களுக்கு 7.5 பிடிச்சிச்சு. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு 7.5 பிடிக்கக்கூடாது. இப்போ அவன் அந்த கோபால்சாமி வந்து ஒருத்தரை நான் வந்து ஆதரிக்கிறேன், இனிமேல் இவங்களோட நான் கூட்டணி இருக்க போகிறேன், இனி அவங்களுக்கு மதிமுக பக்கபலமாக இருந்தாலும் வந்து நிற்கிறான்னா அந்த கட்சி காலி, அந்த கட்சி தலைவர் காலி. அது எடுத்துக்காட்டு தங்கமான மனுஷன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த். ஆமாம், அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு தூக்கின்னு சுத்தனமாக யாருன்னு கேட்டால் இந்த வைகோ. இல்லைன்னா அந்த தேர்தலில் கலைஞர் முதலமைச்சராக இருப்பார். அந்த தேர்தலில் திமுக கூட்டணி சேர்ந்த அந்த தேர்தலில் கலைஞர் முதலமைச்சர். அதை கெடுத்தவன் யாருன்னு கேட்டால் இந்த வைகோ. ஆனால் நாங்கள் அந்த வைகோ நாங்கள் கிட்ட சேர்த்தோம். விஜயகாந்த் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அவரே ஒன்றும் இல்லாதாக்கி எல்லாரும் எடுத்துன்னு போய் அடி பாதாளத்தில் சாக்கடையில் தள்ளணும் தான் இந்த கோபால்சாமி. 7.5 தரித்திரம் பிடிச்ச 7.5. இன்னைக்கு அவர் வந்து உங்ககிட்ட சேர்ந்துக்கிறார் விஜய் ப்ரோ. இன்னைக்கு வந்து அவர் வந்து உங்ககிட்ட சேர்ந்துக்கிறாரு. நம்மளாம் எதுவும் உங்களை பண்ண தேவையில்லைங்க சார்.
இவன் அந்த ஆள் வைகோ ஒருத்தர் போகிறோம் சார், விஜய் சார் ரொம்ப டீசெண்டாகவே பேசுவோமே. நான் எல்லாம் இன்னும் பேசுறது நிறைய நேரம் இருக்குது. இப்போ பசங்கள்லாம் பேசினுக்கிறாங்க. அதனால் என்கிட்ட சொன்னாங்க, ஒரு 2 மாதம் அமைதியாக இருப்பா, நீ பேசினா அந்த வீடியோ வைரலாக போகுது. இப்போ புதுசாக பசங்க பேசிட்டுறாங்க, பேசிட்டோன்னா இந்த வைகோது எனக்கு பொறுக்க முடியல. அதனால் நாங்கள் உங்களை ஒன்றும் பண்ணுறதோ, அது எதிர்க்கட்சியும் போது நீங்கள் பேசும்போது உங்களுக்கு பதில் கொடுக்கணும். ஏன்னா முதலமைச்சர் விஜய் வந்து தேவையில்லாதெல்லாம் பேசுகிறாரு. என்ன சொல்கிறது, அப்பாவை தேடுறான்றது என்ன, அதுக்கெல்லாம் எல்லாரும் பதில் கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது, கோவம் கூட வரல. ஏன்னா ஒரு மெச்சூரிட்டி இல்லை. அப்பாவை தேடுறான்றது, நீங்கள் அப்பாவை தேடுறான்றீங்க. எங்கள் எதிர்க்கட்சியான உதயநிதி செங்கல்பட்டில் மனைவி கணவனை தேடி நிற்கிறாங்கன்றாங்க. உங்கள் மேலே கதையாக சொல்கிறாங்க இப்படின்றது. இன்னும் நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பசங்க பார்த்துக்குவாங்க. என்ன இதெல்லாம் பசங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன் மிஸ்டர் விஜய்க்கு, சிஎம்க்கு, வைகோன்னு ஒருத்தரை நீங்கள் சேர்த்துக்கிறீங்களே இப்போ கிட்ட, இந்த ஆள் ஒரு ஆள் போகிறவங்க சொல்லி முடிக்கிறதுக்கு. இப்போ ஒரு அறிவிச்சிட்டார்ல வைகோ, இனிமேல் நாங்கள் டிவி கூட பயணிக்க போகிறேன்னு. அந்த நிமிஷத்துலேருந்து பாருங்கள் உங்கள் ஆட்சிக்கு ஒன்றொன்னா நடக்கும் பாருங்கள். ஒரு தீங்காக நடக்கும், நடக்கக்கூடாதெல்லாம் நடக்கும். கேடுகாலம் தேடி வரும். ஏன்னு கேளுங்க, வைகோ போகிற இடம் அந்த மாதிரி இடம். நீங்களா விலை கொடுத்து 7.5 வாங்கிக்கிறீங்க. கோபால்சாமிக்கு ரொம்ப நன்றிப்பா. அப்படி தவறி இந்த பக்கம் வந்துட்டு போகிறேன். நாஞ்சில் சம்பத் பேசுறது எனக்கு எதுவுமே பிடிக்காது. ஆனால் வைகோ பற்றி நாஞ்சில் சம்பத் பேசுறது 100க்கு 100 உண்மை. என்ன அதனால் ஏயா தொகுதிக்கு 10 ஓட்டு இல்லையா? இந்த வேலையெல்லாம் பார்க்குற ஆதவர்ஜி நான் சொல்கிறேன். ஏன் உங்களுக்கு தெரியாதா? ஆதவர்ஜினா உனக்கு தெரியாது? தொகுதிக்கு 10 ஓட்டு இல்லையா மதிமுகக்கு? அட கம்யூனிஸ்டாவது அவங்க ஏரியாவில் அவங்க ஓட்டு வச்சுருக்காங்க. உங்கள் கூட வந்துக்கிற கட்சியிலலாம் அவங்கவுங்க இப்போ அண்ணன் திருமாவளவன் வருகிறாருன்னா அவருக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் முஸ்லீம்ஸ் ஏரியாவில் ஒரு தொகுதிக்கு 200 ஓட்டு 300 ஓட்டு வச்சுருப்பாங்க. அவங்களாவது பரவாயில்ல, 200 ஓட்டு 300 ஓட்டு. ஆனால் இந்த ஆள் வைகோக்கு தொகுதிக்கு 10 ஓட்டு இல்லையா? குடியாத்தில் ஒரே ஒரு ஓட்டு எங்கள் அண்ணன் நகர சேவை ஒத்துக்கிறாரு. கேவிக்குப்பம் தொகுதியில் ஓட்டு கிடையாது. திருப்பத்தூரில் 2 ஓட்டு, ஆம்பூரில் 4 ஓட்டு, காட்பாடியில் இல்லை, ராணிப்பேட்டில் 1 ஓட்டு, ஆற்காடில் 1 ஓட்டு, அரக்கோணத்தில் 2 ஓட்டு, சோளிங்கரில் 3 ஓட்டு. இவ்வளோதான் என் ஓட்டே. ஒட்டுமொத்த திருப்பத்தூர் மாவட்டமே எடுத்துன்னா 100 ஓட்டு இல்லையா அவங்களுக்கு? அது ஒரு கூட்டணி கட்சியா? நோட்டாக்கு கீழேன்னு சொல்றாங்க இல்லை, அதை விட கேவலையா? இப்ப திருச்சியில் விஜய் பேசும்போது சொல்ல, திமுக அதிமுக இது 2க்கு தான் என்னைக்குமே போட்டி. சல்லி கட்சிகளை எங்களுக்கு கணக்கில்லை. சல்லி கட்சியிலையும் சல்லி 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 ஜுஜுபி கட்சியா மதிமுக? அவன் எங்களை விட்டு போயிட்டா சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்றது, எல்லாரும் போங்க. ஆனால் ஒன்று சொல்லிடுறேன், நான் டிவிகேல இருக்கிற விவரம் தெரிஞ்சவங்க யாருன்னா இருந்தால் அவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ திமுக கூட்டணியில் 2 கம்யூனிஸ்ட் இருந்துச்சு, விடுதலை சிறுத்தைகள் இருந்தாங்க. இவன் கூட இந்த கோபால்சாமி இருந்தால், அது உதயசூரியன், அது அவங்களுக்கு சின்னம் கிடையாது. மீதி அக்கா பிரேமலதா, விஜயகாந்த், இப்படி எல்லாரும் இருக்காங்க. இல்லை இப்போ எல்லா தொகுதியிலும் எங்கள் கூட கூட்டணி சேரும்போது எல்லாரும் ஜெயிச்சாங்க. ஏன்னா இப்போ தளபதி பிரச்சாரத்துக்கு போது உதயசூரியன் இல்லாத இடத்துல எங்கள் கூட்டணி கட்சியை நிற்கும் போது இங்கே உதயசூரியன் நிற்கல. நாங்கள் வந்து முரசு சின்னத்தை ஆதரிக்கிறோம்னா, ஓ தளபதி சொல்லிட்டார்ப்பா, திமுக கூட்டணி முரசு போட்டு போட்டாங்க, கம்யூனிஸ்டுக்கு போட்டாங்க, விடுதலை சிறுத்தைக்கு போட்டாங்க, ஐயமொழிக்கு போட்டாங்க. ஏன்னா தளபதி சொல்லிட்டாரு, இங்கே உதயசூரியனுக்கு பற்றி இதுக்கு போடலாம். ஆனால் டிவிகேக்கு ஓட்டு போடுற வாக்காளர் எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? இப்போ இவங்கெல்லாம் கூட்டணி சேர்ந்துட்டாங்க. சரி, தேர்தலில் நிற்கிறாங்கன்னு வச்சுக்க, விஜய பிரச்சாரத்துக்கு வராரு. இந்த இடத்துல நாங்கள் கம்யூனிஸ்ட்டு ஆதரிச்சிருக்கிறோம், இந்த இடத்துல நீங்கள் கம்யூனிஸ்ட்டுக்கு போடுங்க, இவங்களுக்கு போடுங்க, அவங்களுக்கு போடுங்க, விடுதலை சிறுத்தைக்கு போடுங்க, ஐயமொழி போடுங்க, இங்கே நாங்கள் நிற்கல, விசில் நிற்கல, நாங்கள் இவங்களை ஆதரிச்சிக்கிறோம், இவங்களுக்கு போடுங்கன்னு சொன்னால் போடுவாங்களான்னு கேட்டால் போட மாட்டாங்க. இது கூட்டணி டிவிகே கூட்டணி கட்சின்னு விஜயே சொன்னால் கூட போட மாட்டாங்க. ஏன்னா அவன் அதெல்லாம் முடியாது. எங்களுக்கு இந்த ஏணி, சுத்தியல் அறிவாள், கதிர் அறிவாள், பானை சின்னம், அப்புறமா அந்த கூட்டணி சின்னம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. விசில் நிற்குதா அப்படின்னா கிடையாது. இதுக்கு முன்னால் நான் திமுக அதிமுக போட்டு போயினே இருப்பான். இப்படி தான் விசில் போட்டு போடுறேன். சரி, நீங்கள்லாம் கூட்டணிக்கு போயிட்டனால ஆஹா விஜய் ஜெயிச்சுட்டு சிஎம் ஆயிட்டாரு, அதே மாதிரி உள்ளாட்சியில் நம்மளும் ஜெயிச்சுடணும் கட்சினா உங்களா மாதிரி அடிகட்ட முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்க. என்னடா இவள் பெரிய வார்த்தை பயன்படுத்த நினைக்காதீங்க. திமுக கூட்டணி இருக்கும்போது திமுக தளபதி சொல்லி, அண்ணன் உதயநிதி சொல்லி, திமுக தொண்டன் சொல்லி கூட்டணி ஓட்டு போட்டானே, அப்படிப்பட்ட ஓட்டெல்லாம் நீங்கள் டிவிக்கில் வாங்க முடியாது. அவங்க விசிலுக்கு போடுறது போடுவாங்க. அதே 30% குறைஞ்சி போச்சு. 40 நாள்லே முன்ன போட்டதில் 30% குறைஞ்சி போச்சு. அதனால் நீங்கள் போனதில் எனக்கு எந்த வைத்தச்சல் கிடையாது. நான் ராஜா அண்ணன் சொன்னதை நான் மெயின்டைன் பண்ணுறேன். ராஜா அண்ணன் சொன்ன மாதிரி கூட்டணியே தேவையில்லை. தேமுதிக அக்கா பிரேமலதா, விஜயகாந்த் இருக்காங்க, நன்றி உணர்வோடு இருக்காங்க, விவரம் தெரிஞ்சவங்க.
மரியாதைக்குரிய மறைந்த அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய துணைவியார், அரசியல் தெரிந்தவர். என்ன எல்லாரும் அங்கே போய்கிறீங்க, சந்தோஷம், நல்லா இருக்கும். ஆனால் இன்னொன்று, எப்பா வைகோ, சோத்துக்கு உப்பு போட்டு சாப்பிட்றியோ இல்லையோ, அதுலேயும் உன் பையன் இன்னொன்று சொல்லிட்டா, அந்த துரை வையாபுரிக்கு இன்னவோ அவ்வளோ மான ரோஷமாக பேசுகிறிய, துரதிருஷ்டவசம் உதயசூரில் நின்ட்டோன்னு வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரே உனக்கு ஓட்டு போடல, விஜய்க்கு போட்டாங்கன்னா இவர் துரதிருஷ்டவசம் உதயசூர் நின்ட்டாரான். இப்போ உனக்கு நான் துரை வையாபுரிக்கு ஒன்று சொல்கிறேன், உண்மையிலேயே உனக்கு மானம் சூடு சொரணை சோத்துல உப்பு போட்ட சாற மாதிரி ஏதாவது உனக்கு ஒரு உணர்வு இருந்தால், என்ன நீ ஒரு மனுஷ ஜென்மனாக இருந்தால் அந்த திருச்சியில் எம்பிக்கு நின்று அதை ராஜினாமா பண்ணிடு. திருச்சியில் எம்பிக்கு நின்று ராஜினாமா பண்ணு. நீ வேணா கேட்கலாம், நான் உதயசூரில் நின்னா நான் வந்து தீப்பொட்டி சின்னத்தை தான் நின்னேன்னு. நீ தீப்பொட்டி சின்னத்தை தான் நின்ன, ஆனால் யாரை பார்த்து ஓட்டு போட்டான் அவனுக்கு? திமுக கூட்டணி, எங்கள் தலைவர், தமிழகத்தினுடைய மக்களின் நிரந்தர முதல்வர், மிக விரைவில் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலினுக்கு பிரச்சாரம் பண்ணாரு. எங்க நாளைய தமிழகம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பிரச்சாரம் பண்ணாரு. என் திமுக தொண்டை உழைச்சான். கழக முதன்மை செயலாளர் மாண்புமிகு அண்ணன் KN நேரு உழைச்சி திமுக போட்ட பிச்சடா அவனுக்கு எம்பி பதி. அந்த எம்பி பதி ரிசைன் பண்ணு. நான் வைகோக்கு சொல்றேன், வைகோ புள்ள துரை வைகோக்கு சொல்றேன், நீங்க 2 பேரும் சோத்துக்கு உப்பு போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தா, மனுஷ ஜென்மனா இருந்தா ரிசைன் பண்ணு. நானே உங்களை பாராட்டி பதிவு போறேன். உண்மையான ஆன்மகண்டா வைகோ புள்ளன்னு. வேடிகளா, கேடிகளா, துரோகிகளா, ஓடிப்போங்கடா. 7 நாட்டு சனிகளா, ஒளிஞ்சு போ. புடிச்சாங்க போய் டிவி கேட்க 7:30. நீ என்ன நடக்க போகுது பாருங்க நண்பர்களே. என்ன நடக்க வந்துக்கிறாள் சாதாரண கிடையாது. எப்பா 7:30 தருதிர புட்சமா 7:30 மதிமுக வந்துக்குது. மரண திமுக அது போராடலாம், மரணம் தான். நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.